2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் அகிலம் டிவி நேயர்கள் இணைந்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்து தேர்தல் வாக்கு முடிவுகள் வெளியான வண்ணமே இருக்கின்றது. அந்த வகையில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் ஹம்பாந்தோட்டை மாநகர சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தி 4750 வாக்குகளை பெற்ற நிலையில் 8 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 3874 வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. பொதுஜன ஐக்கிய முன்னணி 1511 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1279 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. சர்வஜன அதிகாரம் 816 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. இது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் ஹம்பாந்தோட்டை மாநகர சபை தேர்தல் முடிவுகளாக பதிவாகியுள்ளது. அடுத்து பதுளை மாவட்டத்தின் ஹாப்புத்தளை நகரசபை தேர்தல் முடிவுகளும் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் சுயேட்சை குழு 1038 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 844 வாக்குகளை பெற்ற நிலையில் 4 ஆசனங்களை கைப்பற்றி சுயேட்சை குழு தேசிய மக்கள் சக்தியை வென்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 374 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இது பதுளை மாவட்டத்துக்கான ஹாப்புத்தளை நகரசபை தேர்தல் முடிவுகளாக பதிவாகியுள்ளது. அடுத்து ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலை நகரசபை தேர்தல் முடிவுகளும் வெளியான வண்ணமே இருக்கின்றது. அதன்படி தேசிய மக்கள் சக்தி 2260 வாக்குகளை பெற்ற நிலையில் 9 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1397 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 795 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 265 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. சர்வஜன அதிகாரம் 177 வாக்குகளை பெற்ற நிலையில் 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. இது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலை நகரசபை தேர்தல் முடிவுகளாக பதிவாகியுள்ள நிலையில் இதில் தேசிய மக்கள் சக்தி 9 ஆசனங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளது. அடுத்து காலி மாவட்டத்தின் அம்பலாங்குடை நகரசபை தேர்தல் முடிவுகளும் வெளியாகியுள்ளன. அதன்படி தேசிய மக்கள் சக்தி 5736 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 2934 வாக்குகளை பெற்ற நிலையில் 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1928 வாக்குகளை பெற்ற நிலையில் 3 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி 553 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. சுயேட்சை குழு 552 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. சர்வஜன அதிகாரம் 447 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது. இது காலி மாவட்டத்துக்கான அம்பலாங்குடை நகரசபை தேர்தல் முடிவுகளாக பதிவாகியுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி 5736 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. தொடர்ந்தும் அகிலம் டிவியின் தேர்தல் முடிவுகளுடன் இணைந்திருங்கள்.